சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காம்போ, செட்டிநாடு, ஆந்திரா, அடை சிக்கன் எல்லாமே இருக்கு. சோ நீங்க சிவகாசியில பட்டாசுலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மதிய டைம்ல ஒரு சூப்பரான லஞ்ச் எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு ஸ்பாட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஒரு ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா சொன்ன மாதிரியே பரோட்டா, பிரியாணி, நான்வெஜ் மீல்ஸ், வெஜ் மீல்ஸ்னு இது மட்டும் இல்லாம பெப்பர் ஃப்ரை, நாட்டுக்கோழி வறுவல், மிளகு வறுவல், ரத்த பொரியல் இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்டர்லாம் வச்சுக்கிறாங்க. நாங்க இவங்க கிட்ட மட்டன் பிரியாணியும் சிக்கன் மிளகு வறுவல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். சோ இந்த மட்டன் பிரியாணி பாத்தீங்கன்னா நல்ல திண்டுக்கல் ஸ்டைல்ல அவ்வளோ ப்ரௌனிஸா பீசஸும் செம சாஃப்டா குக் ஆகி சிக்கன் மிளகு வறுவலையும் பிரியாணியும் சேர்த்து சாப்பிடும் போது அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏசியோட டீசென்ட் நீட் அண்ட் கிளீனாவே இருந்துச்சு. நீங்க சிவகாசியில மதிய டைம்ல ஒரு சூப்பரான லஞ்ச் எல்லாம் சாப்பிடணும்னா கண்டிப்பா இந்த ஒரு ஸ்பாட்டை விசிட் பண்ணி பாருங்க. சோ இந்த ஹோட்டலோட நேம் பாத்தீங்கன்னா அப்பன்ஸ் ஹோட்டல். இது கரெக்டா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன சந்துக்குள்ள தான் லொகேட் ஆகிக்குது. சோ எக்ஸைட் மேப் லொகேஷனையும் கீழே கொடுக்குறேன். அப்படியே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு நம்ம பேஜையும் மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.